கிருஷிக்கு கண்கட்ட பிரிச்ச உடனே தன்னுடைய அம்மாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன இவன் அம்மாவை பார்க்கணும்னு சொல்றான்? அம்மான்னு யாருமே இல்லன்னு இல்ல நீங்க சொன்னீங்க. நீங்க முத்து கேட்க, இல்ல தம்பி இவனுக்கு அம்மா ஞாபகமா இருக்கு. அதான் அத பத்தி கேட்கிறான்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி பொய் சொல்றாங்க. பாட்டி தான் என்னோட அம்மான்னு யாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்னோட கல்யாணி அத்தை தான் என்னோட அம்மா. கல்யாணி அத்தை வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு இங்க கிருஷ்ணன் சொல்றாங்க. ரோஹிணி இவ்வளவு சொல்லியும் யார்கிட்டயும் சொல்லாதடான்னு சொல்லியும் ஆர்வக்கோளாறுல இவன் உண்மையெல்லாம் உளர்றானே நினைச்சு இங்க கிருஷோட பாட்டி ரொம்பவே வந்துட்டு பதட்டப்படுறாங்க. சரி வாடா கிருஷ் நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க கல்யாணியத்தையெல்லாம் ஒன்றும் யாரும் இல்லைன்னு சொல்ல இங்க கிருஷோட பாட்டியும் நைட்டெல்லாம் கனவு கண்டு வளர்னா அதான் அந்த நினைப்பில் இருக்கான்னு சொல்ல நீ வேணா வாடா கிருஷ் அங்க யாரு இருக்காங்கன்னு நீயும் பார்க்க தானே போறேன்னு சொல்றாங்க. கிருஷை கூட்டிட்டு வீட்டுக்கு போக அங்க எங்க பார்த்தாலும் ஓடுறாங்க. டே கிருஷ் அமைதியா இருடா, இப்பதான்டா கண்கட்டை பிரிச்சுட்டு வந்திருக்க, அதுக்குள்ள ஏன்டா இப்படி வந்துட்டு எங்க பார்த்தாலும் ஓடி ஆடிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருடான்னு எங்க முத்துவும் மீனாவும் சொல்ல எதையுமே கேட்காத கிருஷ் நான் எங்க அம்மா வேணும், அம்மா எங்க பாட்டி, அம்மாவை நான் பார்க்கணும், நேற்று என் அம்மாவை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்ல என்ன இவன் வந்ததுலேருந்து அம்மான்னு சொல்கிறான், கல்யாணி அத்தனை சொல்கிறான், இதே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு திரும்பவும் எங்கள் கிருஷோட பாட்டிகிட்ட கேட்க கிருஷோட பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அதே நேரம் நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு நினச்சேங்க. ரோஹிணியும் வீட்டில் இல்லாமல் வெளியிலையும் போயிடுறாங்க. எங்கள் கிருஷிட்ட நம்ம எவ்வளவு தான் சொல்லிட்டோம், ஆனாலும் அவன் சின்ன குழந்தை, அவன் அதை ஏற்றுப்பானான்னு தெரியல நினச்சவங்க வித்தியாட்ட புலம்பிட்டு இருக்காங்க. வித்தியாவும் என்னடி இப்படி ஆயிடுச்சு, கடைசியில் அந்த வீட்டில் இருக்கும்போதே கிருஷிக்கு நீ தான் அம்மான்ற உண்மை வந்து தெரிய வந்துடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயத்த மறைக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணியும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த மறைக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல நானும் இருந்ததுனால என்னோட தாய் பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல, அதான் நான் அவங்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டேன், நீ தான் என்னோட மகன்னு நானும் சொல்லிட்டேன், அதை கிருஷும் ஏற்றுக்கிட்டேன், இப்போ கிருஷ் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடைப்பிடிக்கிறான், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடி அப்படின்னு சொல்றாங்க. என்னடி இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க, இந்த விஷயம் வீட்டில் முக்கியமாக முத்துவுக்கு தெரிஞ்சாலே போதும், அவ்வளவுதான் உன் நிலைமைன்னு சொல்ல முதல்ல இந்த விஷயத்த மெதுவாக மனோஜுக்கு எடுத்து சொல்லி புரிய வைன்னு சொல்ல மனோஜிட்ட நான் சொல்லலான்னு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு, அதனால நானும் சொல்ல முடியாம போயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி இப்படியே நீங்க எவ்வளவு நேரம் தான் இருப்ப, வீட்டுக்கு போகணுமா இல்லையா, மனோஜ் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, நீ ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்ற, அவர் கிளம்பி நேராக பார்லருக்கு வந்தாலும் பார்லர் பத்தின விஷயம் தெரிஞ்சிடும், பேசாம ஃபோன் எடுத்து பேசுன்னு சொல்ல இங்க ரோஹிணியும் வந்துட்டு மனோஜோட ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறாங்க. மனோஜ் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்ல இல்லை ரோஹிணி கார்ல ஒன்னா போகலான்னு நினைச்சேன்னு சொல்ல நான் தான் சொல்றேன்ல மனோஜ் நீ கிளம்பி போ, அதுக்கப்புறம் பின்னாடி நானே வரேன்னு சொல்லிடுறாங்க. அங்க வீட்டுல வேற கிருஷ் அலப்பறைக்கு மேல அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி அந்த ரூம் இந்த ரூம்னு எல்லா ரூம்லயும் போய் தேட எங்க விஜயா வந்துட்டு என்ன இந்த பையன் கண் கட்ட அவிழ்த்த உடனே இப்படி நடந்துக்கிறான், கொஞ்சம் பொறுமையாவே இருக்க மாட்டானு சொல்லி விஜயா கோவப்பட அண்ணாமலை அவன் ஏதோ வந்துட்டு ஒரு பாசத்துல அம்மாவை தேடுறான், அம்மா இல்லாத குழந்தை, கொஞ்சம் அமைதியா இரு விஜயான்னு சொல்லி இங்க விஜயோட வாய் அடைக்க கிருஷோட ஒவ்வொரு செயலும் இங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் வருத்தத்தை தான் கொடுக்குது. அப்பதான் வித்யாட்ட சொல்றாங்க எங்க ரோஹிணியும் கிருஷி என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான், கிருஷியும் என் கூடவே வச்சுக்கணும், அம்மா சொல்ற மாதிரி அம்மாவுக்கும் உடம்பு முடியாம போய்கிட்டே இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது பேசாம கிருஷி ஏதாவது நம்ம கூடயே வச்சுறதுக்கான ஏதாவது ஒரு பிளானை பண்ணாதாண்டி ஆகும் அப்படின்னு சொல்ல இப்போ என்னடி பிளான் பண்ண போறேன், அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறது உங்க அத்தைக்கு பிடிக்கல, உங்க அத்தை ரெண்டு பேரையும் எப்படா வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இதுல நீ என்னடானா புதுசா ஒரு பிளான் பண்ற, இதனால உனக்கும் உங்க அத்தைக்கு இடையில முட்டிக்காதான்னு சொல்லி கேட்க அதையும் நான் யோசிச்சு தான் ஆகணும், யோசிச்சு பொறுமையாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்த்தா இங்கே கிருஷிக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் உண்மை தெரிஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கொடுடின்னு எங்கள் வித்யாட்ட கேட்க எனக்கு என்னடி தோணுது ஒன்றுமே வரமாட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படின்னு இங்கே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க கிருஷ் சமாதானப்படுத்தி நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புமா, நான் அங்கே ஊருக்கு வந்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிக்கலான்னு சொல்லி இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. இதை உடனே எடுத்தும் கவுத்துன்னு செய்ய முடியாதுன்னு நினச்ச ரோஹிணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அம்மாவை கிருஷ்ட சொல்கிறாங்க, அம்மா இப்போது நம்ம ஊருக்கு போயிட்டாங்கடா, அதனால நம்ம அம்மாவை அங்கே போய் பார்க்கலான்னு சொல்ல எதுக்குமா கிருஷ்கிட்ட இப்படி போய் சொல்கிறீங்க, அவனும் அதை நம்பி ரொம்ப ஏக்கமாக இருக்க மாட்டானான்னு சொல்ல வேற என்னம்மா என்ன பண்ண சொல்கிறேன், கிருஷ் அம்மா வேணும்னு அடப்படைக்கிறான், இவனை இப்படி சமாதானப்படுத்தி தானே நான் கூட்டிகிட்டு போக முடியும், அங்கே போனால் அவன் புரிஞ்சுப்பாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் இங்கே உங்களுக்கு இருந்த தொந்தரவாக இருக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு கிருஷை கூட்டிகிட்டு கிளம்ப நானே உங்களை கொண்டு வந்து வர்றமான்னு எங்கள் முத்தமும் சொல்ல இல்லை பரவாயில்ல தம்பி நான் போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே அண்ணாமலையும் இனிமேல் கிருஷை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிவிட சரிங்கன்னு சொல்லிட்டு எங்க வந்து கிருஷோட பாட்டி கிருஷை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்ப அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அம்மா கிளம்பிட்டுன்னு சொல்லி இப்பதான் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு ரோஹிணி வித்யாட்ட சொல்ல சரின்னு எங்க வித்யாவிட்ட சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நார்மலா இருக்கிற ரோஹிணி திரும்ப தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ண கிருஷி வந்து அழுக ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லவனே எங்க மனசு தாங்க முடியாத ரோஹிணியும் முக்கியமான வேலை இருக்கு நாளைக்கு காலையிலையும் போகணும்னு சொல்லிடுறாங்க மனோஜ்கிட்ட, என்னால வந்துட்டு ஷோரூமுக்கு வர முடியாது நீயே மேனேஜ் பண்ணிக்கொண்டு சொல்ல என்ன ரோஹிணி கடைசியில் இப்படி சொல்லிட்டேன், நான் மட்டும் தனியாக என்ன பண்ண முடியும்னு சொல்ல என்ன மனோஜ் இதை கூட உன்னால் எடுத்து நடத்த முடியாதா, நான்
போயிட்டு வந்துடுறேன், முக்கியமான கிளைண்ட், அவங்கள நேரில் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜும் ஒத்துக்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி அந்த கிறிஷை பார்க்கறதுக்காக நேராக தன்னுடைய ஊர் குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. குமரிபாளையத்துக்கு போன உடனே கிறிஷை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னதுமே, அம்மா என்னை விட்டு போகாதம்மா, பாட்டி என்னைகிட்ட போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இனிமே என்னை விட்டு போகாத, என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி இன்னும் அடப்படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கிறிஷை வந்து சமாதானப்படுத்தவே முடியலை. இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட இருக்கேன்டா, ஆனால் தினமும் என்னால் இருக்க முடியாது, கூடிய சீக்கிரத்தில் உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், உன்னை எப்போதுமே என் கூட தான் வச்சு நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷி இதை கேட்டு ஓரளவுக்கு சமாதானம் ஆனாலும் கிறிஷிக்காக வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் கொடுத்து இங்கே வந்து கிறிஷோட மனசை மாற்றிடுறாங்க. கிறிஷோ இதெல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிக்க இங்கே அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு ஊட்டி வர ரெண்டு படுத்து தூங்குற வரைக்கும் தன்னோட அம்மா கூட இருந்துகிட்டு இருக்காங்க கிறிஷோ. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஷி இப்படி சந்தோஷமா இருந்து பல நாள் ஆகுதுடி ரோகிணி, இதுக்கப்புறமாவது கிறிஷை சந்தோஷமா பார்த்துக்கிறது உன் கையில தான் இருக்கு, இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியலன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும். அப்பதான் பாட்டி திடீர்னு பார்த்தா இங்க கிறிஷோட வீட்டுக்கு வராங்க. கிறிஷோட வீட்டுக்கு வர பாட்டியை பார்த்தோன்னே ரோஹிணி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. என்ன பாட்டி இந்த பக்கம் வராங்க, இவங்க இங்கே நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைச்ச ரோஹிணி உள்ள போக இங்க வரவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிடுறாங்க. எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க கிறிஷோட பாட்டிகிட்ட வந்து சொல்றாங்க, நான் இங்க விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்தேன், முத்து ஃபோன் பண்ணி சொன்னா அதான் பக்கத்துல தானே இருக்கும், அப்படியே இந்த தம்பியை பார்த்துட்டு போகலான்னு வந்து சொல்றாங்க. கோயிலுக்கு வந்துட்டு இந்த தம்பியை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரப்பையில பார்க்கறதுக்காக இங்க வர்ற முத்துவோட பாட்டி இங்க கிறிஷ் கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிறிஷும் வந்துட்டு இங்க பாட்டிக்கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல, என்னோட அம்மாவை பாக்குறீங்களா பாட்டி, எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இவங்க கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு கிறிஷோட பாட்டி ஏதேதோ சொல்லி சமாளிக்க, சரிடா தம்பி பத்திரமா இரு, ரோட்ல விளையாடும் போது கவனமா இருக்கணும், பாட்டி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன், உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் கிளம்புறாங்க. கிளம்பி பாதி தூரம் போகிறவங்க திரும்ப வந்துட்டு எங்கள் ஃபோனை வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டோமே, முத்து வேற ஃபோன் பண்ணுவானே அப்படின்னு நினச்ச எங்கள் பாட்டி ஃபோன் எடுக்கிறதுக்காக திரும்ப ரிட்டன் வரப்பங்க. இங்கே ரோஹிணி வந்து இங்கே கிறிஷை விட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறத தூரத்துலேருந்து பாட்டியும் கவனிச்சிடுறாங்க. என்ன இது ரோஹிணி மாதிரி இருக்கு, இவன் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நேராக கிறிஷோட பாட்டிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன இது ரோஹிணி எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க கிறிஷோட பாட்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆமா இவ்வளவு நேரம் இவ இங்கே தான் இருந்தாளா, இப்போதானே நான் இங்கேருந்து கிளம்பினேன் அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு மேலே விசாரணை போட உடனே கிறிஷு சொல்றாங்க, அவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு கிறிஷு சொல்லிடுறாங்க. கிறிஷு சொன்னதை கேட்டதுமே எங்க பாட்டிக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் தூக்கி வாரி போடுது. என்ன இவன் ரோஹிணி அம்மான்னு சொல்றான், என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க தயங்கி நிற்கிறத பார்த்த உடனே பாட்டி வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உண்மையை சொல்லுங்க, அவ உங்களுக்கு தெரிஞ்சவளா அப்படின்னு கேட்க, அவங்க தான் என்னோட அம்மா பாட்டி அப்படின்னு கிறிஷு திரும்ப திரும்ப அங்க அம்மாவை பத்தியே பேச முத்துவோட பாட்டிக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அவங்கள்ட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க மறைக்க முடியாம கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்கு இப்போ அழுகுறீங்க, உண்மையை சொல்றீங்களா இல்லையான்னு கேட்க இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பாட்டிக்கிட்ட சொல்ல பாட்டி அதிர்ச்சியாகி அப்படியே நிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறோம்னு தெரியலையே, வீட்டுல இதனால சொன்ன அண்ணாமலைக்கு பிரச்சனை வந்துருமே, இப்பதான் அவனுக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க, திரும்ப நம்ம இதை சொல்லி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சி அவங்க அம்மா பயப்பட டக்குன்னு எங்கள் ரோஹினியோட அம்மா பாட்டியோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி கண்கலங்க, என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளோ நாள் வந்துட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருந்தேன், இதனுக்கப்புறமும் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், அவள் கண்டிப்பாக இந்த விஷயத்த பொறுமையை எடுத்து சொல்லுவான், அதுக்குள்ளே நீங்கள் இடையில இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி பிரச்சனை வேண்டாமா அப்படின்னு சொல்லி இங்கே கண்கலங்க, பொண்ணோட வாழ்க்கைக்காக நீ போய் சொன்ன, இப்போ என் பேரனோட வாழ்க்கை அவன் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே, விஜயா எப்படிப்பட்டவன்னு நீயும் பார்த்துருப்ப, அவ அந்த ஆட்டம் ஆடுவான், ஏற்கனவே மீனா அந்த வீட்டுக்கு வந்ததே அவளுக்கு பிடிக்கல, இதுல ரோஹிணி மலேசியா வீட்டு பொண்ணுன்னு வேற நினைச்சு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான், இதுல இவன் வந்துட்டு ரொம்ப ஏழை, அவளோட அம்மா நீதான், இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு வேற தெரிஞ்சதுன்னா அவ என்ன நினைப்பான்னு தெரியல, எடுக்கிற முடிவு எல்லாமே அங்க மனோஜோட கையில மட்டும்தான் இருக்கு, அது போக போக பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் அழாம இரு அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு அங்க ரோஹினியோட அம்மாவை வந்து தேத்துறாங்க. பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பத்தி எப்படி சொல்ல போறோம், மீனா கிட்டையாவது இந்த உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சவங்க இங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எங்க ரோஹினியோட அம்மா ரொம்ப பதட்டப்படுறாங்க. இந்த விஷயத்த ரோஹினிட்ட சொல்லுவோமா வேணாமா நினைச்சவங்க ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்ன உடனே ரோஹினி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சாமா அப்படின்னு கேட்க, ஆமா ஆனா அவங்க கிட்ட நான் சொல்லி சமாளிச்சிருக்கேன், அவங்க மூலமா இப்போ உனக்கு பிரச்சனை வராது, ஆனா அவங்க மூலமா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்குள்ள நீ வீட்டுல இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும், அந்த கட்டாயத்துல நீ இருக்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு வச்சிடறாங்க. ஆனா ரோஹினி பதட்டத்திலேருந்து மீள முடியாம என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க.